ஹாய் சகோஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் தான் உங்கள் சகோ அமர்தகுமார், உங்கள் தம்பி. எல்லோரும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. 2017 வந்துடுச்சு. 2016 வந்து எனக்கு சத்தியமாக வேஸ்ட். 2016 வந்து எனக்கு சுத்தமாக வேஸ்ட்டு. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு 2016 நல்லா இருந்துச்சுன்னு தெரியல. 2017 ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் லைஃப் உங்கள் கையில், சரிங்களா? அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இப்போ வந்து இந்த நியூ இயர் வந்து சிறந்த முறையில் கொண்டாட முடியல, இந்த மகிழ்ச்சி இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளுடைய தாய், அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள். அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாத்துக்குமே வருத்தம் தான். தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி மாதிரி, அதாவது தமிழ்நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய வருத்தம். அது எப்படி தெரிவிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. பட் எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் அம்மாவை மறந்துடாதீங்க. அம்மா நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க அம்மா நமக்கு. அதாவது நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல விரும்பலை. ஒரு விஷயம், அம்மா செஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு இருக்குதா போதும். அம்மாவை நீங்கள் யாருமே மறக்க மாட்டீங்க. அதாவது தினசரி பிச்சை எடுக்கிறாங்க மக்கள். தினசரி பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தால் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், 50 ரூபா கிடைக்கும். அதை வச்சு முன்னெல்லாம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒரு வேளை தான். ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்து சாப்பிட்ட சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிட முடிஞ்சுது. ஆனால் இப்போ நம்ம புரட்சி தலைவி அம்மா நமக்காக கொடுத்த ஹோட்டல் அம்மா உணவகம் இருக்கிற வரைக்கும் ஒரு வேளை பிச்சை எடுக்கிற காசு வந்து 3 வேளை இல்லை, 3 நாள் சாப்பிட முடியும். அவங்களால 3 நாள் சாப்பிட முடியும். அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 2013 அந்த மாதிரி சமயத்துலாம் வந்து ஐயா சாப்பிட்டே 4 நாள் ஆச்சு, பிச்சை கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் அம்மா ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் யாருமே இது வரைக்கும் பசின்ற வார்த்தையே இல்லை. அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. இதுக்கு மேலே பேச முடியல. பட் ஓகே, நான் இதில் பதட்டமாக இருக்கு. நான் இன்னைக்கு நியூ இயர், அதனால் மறக்கக்கூடாது. எல்லாமே அம்மாவும் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பி நியூ இயர். I love you. ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே. மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே. இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லை. கண் திறந்து இறைவா பாரு, எல்லாரும் உன் பிள்ளையே. தாயே எழுந்திடம்மா, தமிழ்நாடே அழுகுதம்மா. யாவும் இந்த மண்ணில் நிரந்தரமா இருந்திடுமா. நெஞ்சம் பதறுது கதறுதம்மா, பிள்ளைகளை பாரம்மா. உன் சேவைகள் மறைந்திடுமா.